விஷாலே வாப்பா வாப்பா உன்னதான்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனிவே மக்களே, இந்த நேரத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா இந்த மனுஷனை தாங்க நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். ஸோ ரியலி இந்த ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பா நடந்திருக்கலாம். நான்லாம் ஒரு 70 days அந்த மாதிரி கிட்ட வர்றப்போலாம் தீபகண்ணனுக்கும் முத்துக்குமரனுக்கும் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஃபைட்டே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் மக்களே. ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு அந்த மனுஷனை வெளியேற்றிட்டாங்களே, என்ன பண்றது, மக்கள் ஓட் போட மறந்துட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மேலே தள்ளி விட்டாங்க. சரி, எனிவே நடந்து முடிஞ்சது. தீபக் அண்ணாக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளியில காத்துட்டு இருக்கு அப்படின்றத நான் முழுசா நம்புறேன். ஸோ தீபக் அண்ணா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு கையில தீபக் அண்ணா, ஒரு கையில முத்துக்குமரன், இந்த ஒரு ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்றத நினைச்சு பார்த்து ஒரு நாள் நினைச்சு பார்த்த நாள்லாம் உண்டு. ஸோ ஓகே, ஃபைனலி ஸ்டேஜ்ல யார் நிக்கிறா சேதுவனா கூட அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில முத்துக்குமரனும் ஒரு கையில விஜய் விஷாலும் இருக்கிறாங்க. விஷால் இந்த இடத்துல வச்சு பாக்குறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு படி இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. என் சவுண்ட் இருக்கலாம் கூட இப்போ எனக்கு தோணுது. ஸோ எனிவே அந்த இடத்துல விஷால் இருக்காப்ல. ஸோ இதுல யார் வெற்றி பெறா அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு கை முத்துக்குமரன் அவர் தான். அவர் கையை தூக்கி வந்து விஜய் சேதுபதி என்ன வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஸோ ரன்னர் அப்படின்ற பிளேஸ் வந்து விஜய் விஷாலுக்கு போகுது. ஸோ விஜய் விஷால் ரன்னர் அப்படின்ற பிளேஸ்ல எவிக்ட் ஆகி வெளில வந்துடுறாரு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சு அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க அம்மாலாம் அவ்வளோ அழுது பேசுறாங்க. முத்துக்குமரன் வந்து இவ்வளோ டேலண்டான ஒரு பையன் அப்படின்றத நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வாய்ப்பை கொடுத்த பிக் பாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே முதல் சீசன்ல இருந்தே அவன் வந்து போராடிக்கிட்டு இருக்க அந்த பிக் பாஸ் சீசன் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாய்ப்பை 8வது சீசன்ல கொடுத்து அவனை வந்து நீங்க பெருமைப்படுத்திட்டீங்க. அவனும் இந்த பிக் பாஸ் சீசனையும் சரி தமிழ்நாட்டில் தான் ஒரு மகனா இருந்து டிவிக்குள்ள வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஷோல வின் பண்ணியிருக்கான் அப்படின்னா அது இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. ஒரு ஊர்ல இருந்து வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஜெயிச்சு வந்து அப்படின்னா அது எங்க ஊருக்கும் பெருமை, இந்த தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஸோ முத்துக்குமரனும் கண் கலங்கி ரொம்பவே ஃபீல் பண்ணிடுறாரு. முத்துக்குமரனோட வெற்றி தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முத்துக்குமரனோட வின்னிங் மூமெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விஜய் விஷாலை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு காதல் மன்னனாவே பிக் பாஸ் வீட்ல வாழ்ந்துட்டு வந்துட்டாரு. ஸோ சாச்சனா வந்து பிளே பாய்ன்னு சொன்னதுக்கு வந்து அவர் அவ்வளோ கோவப்பட்டாரு, அவ்வளோ வருத்தப்பட்டாரு, கண் கலங்கினாரு, ஃபீல் பண்ணாரு. எதுக்கு அந்த கபட நாடகம்? ஸோ தேவையே இல்லை, நீ பிளே பாய் தான். அது ஆக்சுவலாக வெளியிலையுமே அவரோட டாக்கு, அவரை பற்றின டாக்கு நிறையாவே வந்துட்டு இருக்கு. அவர் வந்து நிறைய பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றின விஷயங்கள் நிறையாவே வெளியில இருக்கு. ஆனால் அந்த செகண்ட் பிளேஸ்க்கு தகுதியானவரா விஜய் விஷால் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஷாலுக்கு வந்து கேர்ள்ஸ் சப்போர்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவர் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான டிசர்வ் கிடையாது. அவர் வந்து அந்த இடத்துல தீபக் அண்ணா இருந்திருக்கலாம், ஜாக்லின் இருந்திருக்கலாம், சௌந்தர்யா இருந்திருக்கலாம், மஞ்சரி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பா மஞ்சரி இருந்திருக்கலாம் அந்த செகண்ட் பிளேஸ்ல. தீபக், மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பிளேஸ் வந்து விஜய் விஷாலுக்கு கிடைச்சது அப்படின்றது வந்து இது வந்து இந்த இடத்துல என்ன தெரியுமா நடந்திருக்கு, சேனல்ல இருந்து ஒருத்தவங்கள கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல நிக்க வச்சு அழகு பார்க்கணும் அவங்களுக்கு. அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கு. அது ஒன் சைட் ஆஃப். நீங்க வந்து கப்பை தூக்கி விஷால் கையில கொடுக்காம போனீங்களே அப்பா, அது வர சந்தோஷம் இல்லை. செட்டு இன்னைக்கு நைட்டு காலியாக இருக்கும், அது ஒரு விஷயம். நல்ல வேலை கப்பு வந்து நம்மளுடைய மண்ணின் மைந்தர் முத்துக்குமரன் கையில கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ விஜய் விஷால் செகண்ட் பிளேஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ ரன்னர் அப்படின்ற ஒரு பிளேஸோட விஜய் விஷால் எலிமினேட் ஆயிருக்காரு. ஸோ முத்துக்குமரன் பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. விஜய் விஷால் பத்தின உங்களோட கருத்து என்னன்றதையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.